மத்தேயு 18வது அதிகாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மத்தேயு 18வது அதிகாரத்துல மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லிட்டு 18வது அதிகாரத்துல அந்த சபைக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்துட்டு தான் 28வது அதிகாரத்துல சபை என்ன செய்யணுங்கிற சொல்லி கொடுக்கிறார். அதாவது சபையை நான் கேட்டேன், அந்த சபை எப்படி இருக்கணும், அந்த சபையினுடைய நோக்கம் என்ன. அதனால இந்த 18வது அதிகாரம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அதிகாரமா போயிருது. ஏன்னா ஒரு சபைக்குள்ள நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். இந்த மத்தேயு 18வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள்ல இந்த சபை பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய சபை, இதற்குள்ள நீங்க எப்படி ஒரு சிறு பிள்ளையை போல வர வேண்டும், எப்படி ஒரு உங்களை நீங்களே மனத்தாழ்மையாக தாழ்த்தி ஒரு சிறு பிள்ளைய போல வந்தாதான் நீங்க இதுக்குள்ளே உள்ள வர முடியும் என்று சொல்லக்கூடியதா. அடுத்து 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் எப்படி நாம் ஒருவரை ஒருவர் பராமரிக்க வேண்டும், நம்ம ஒருவரை ஒருவர் எப்படி அக்கறை காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. நான் போன வாரத்துல சொன்னேன், யங் அடல்ட்ஸ் எல்லாம் எழுப்பி உங்களுக்கு காட்டி அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த தேசத்துல இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நிறைய பேர் போன வாரமே நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஐ ரியலி தேங்க்யூ. ஏன்னா இதுதான் வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தையை கேட்டு சும்மா இருக்கிறவங்களா இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் செய்யக்கூடிய மக்களா, அவங்களை விசாரிக்கக்கூடியவங்களா, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய மக்களா, அவங்களை உற்சாகப்படுத்தும் போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி அவர்கள் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதான். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் அக்கறையாக பார்த்து கொள்ள வேண்டும், எப்படி நம்ம ஒருவரை ஒருவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அடுத்து 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் திருத்த வேண்டும், டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தம் என்பது மிகவும் அவசியம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அடுத்து 21வது வசனத்து 36வது வசனம் வரைக்கும் எப்படி நம்ம ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இததான் சபை எப்படி இருக்கணும், பரலோக ராஜ்யம் சபையில் இருக்கு, அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 10வது வசனத்து 14வது வசனம் வரைக்கும். இதுல நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. உங்களால் எளிமை இருக்க முடிந்தால் எளிமை என்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கிடைச்சோம். மத்தேயு 18வது அதிகாரம் 10லிருந்து 14 வரை. மேத்யூ சாப்டர் 18 10 to 14. நீங்க இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தா இங்கிலீஷ்ல வாசிங்க, தமிழ் பைபிள் வச்சிருந்தா தமிழ்ல வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை. எல்லாம் நம்ம வாசிக்கணுமேங்கிற படபடன்னு வாசிக்காதீங்க, உணர்ந்தவர்களா வாசிங்க. வாசிக்கும் போது கேட்கறது யாரு? நீங்க. ஏன்னா ஒன்று நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துவதற்காக நாம் எழும்பி நிற்கிறோம். ரெண்டாவது, நாம் வாசிக்கும் போது நாமும் கேட்கிறோம், மற்றவர்களுக்கும் கேட்கிறது. அதனால இப்படி வாய் திறந்து வாசிக்கக்கூடிய ஒரு காரியம் செய்யறோம். வாசிப்போமா? இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஆமேன். இந்த பகுதியில ஒரு காரியம் முதல்ல நான் சொல்ல விரும்புறேன். இந்த 11வது வசனம் ஒரு சில ஏர்லி மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடியதுல கிடையாது. இந்த 11வது வசனம் இந்த மத்தேயு 18வது அதிகாரத்தில் உள்ள 11வது வசனம் இங்க ஒரு சில பண்டைய காலத்தினுடைய புஸ்தக சுருள்ல இல்லை. ஏன்னா அது நிறைய பேர் இப்ப ஒரு சிலர் பைபிள் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமா சொல்றேன். பைபிள்ல எந்த பிள்ளையும் கிடையாது, சரியா? இந்த வசனம் இங்கே இல்லையே ஒழிய லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்துல இதே வசனம் இருக்கு. எங்க சகை வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா அதற்கு பின்பாக வந்த மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய அதற்கு பின்பாக வந்த புஸ்தக சுருள்ல இந்த வசனம் இருக்கு. என்ன? மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார்.
அது throughout the பைபிள் நம்ம பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும். அதனால இந்த வசனம் இங்க ஒரு சிலர் யாராவது உங்களுக்கு இப்ப நிறைய அந்த குழப்பவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால யாராவது உங்ககிட்ட குழப்பினாங்கன்னா நீங்க சொல்லுங்க, மத்தேயு 18:11 ஒரு சில புஸ்தக சுருள்ல இந்த வசனம் இல்லைன்னு சொன்னா கவலைப்படாத ராஜா, அது லூக்கா 19:10 வசனத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுதான் இங்கேயும் இருக்கு. அதுதான் மொத்த பைபிளோட கருப்பொருள். அதனால இதுல பைபிள்ல எந்த பிழையும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு சிலர் அவங்க மிஸ் பண்ணிருக்கலாம். இல்ல ஒரு சிலர் ஒரு காலகட்டத்தில் இது இந்த இடத்துல ரொம்ப வசதியா இருக்குன்னு சொல்லி சேர்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு அது எப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த வசனம் பைபிள்ல இருக்கு. சரியா? அதனால அதை நம்ம கவலைப்படவே தேவையில்லை. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த 14வது வசனம் சொல்லும்போது, இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது என்ன, ஒருத்தனாலும். ஏன்னா 10வது வசனம் சொல்லும்போது ஒருவனாகிலும். அப்ப என்னன்னா ஆண்டவருக்கு எல்லாருமே கரிசனை உள்ளவர். ஆண்டவர் தன்னுடைய சபையில உள்ள ஒவ்வொருத்தர் மேலையும் கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர். இதை நம்ம மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதே கரிசனை நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா எப்படி ஆண்டவர் ஒருத்தரை கூட அவர் கெட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா நம்ம யாரையுமே அற்பமாக எண்ணக்கூடாது. சபையில இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன, நம்ம ஒருவரையும் அற்பமாக உதாசீனமாக ஒருத்தரையும் கீழ் நோக்கி பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. சபையில நம்ம கிட்ட பாரபட்சமே கிடையாது. அது நீங்க யாரா இருந்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரி தான். தேவனுடைய பார்வையிலையும் நம்மளுடைய பார்வையிலையும் ஒரே மாதிரி தான் நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளணும். இதுல அவங்க இவங்கன்னு சொல்லி ஒருத்தரை கூடுதலாவோ ஒருத்தரை குறைவாகவோ நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு, 1 கொரிந்தியர் 1:26 வசனம் பாருங்க. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. ஒரு நிமிஷம், ஞானிகள் அநேகர் இல்லை. இப்ப என்ன, இந்த ஞானம் உள்ளவங்க, ரொம்ப அறிவு உள்ளவங்க அவ்வளவு பேர் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஒரு சிலர் இருக்காங்க. அதுக்காக மொத்தமா எல்லாருமே பெரிய அறிவாளிகள் இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது என்னன்னா, ஞானம் உள்ளவங்க எதுல அவங்களுக்கு திருப்தி ஆயிருன்னா, அவங்களுடைய ஞானத்துல அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடியதா அவங்க அதுல சந்தோஷப்படுவாங்க. அவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க. அதனால அழைக்கப்பட்டதில் நீங்க பெரிய ஞானிகள் இல்ல, வல்லவர்கள் அநேகர் இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை. நீங்க பெரிய வல்லமை பொருந்திய ஆள் கிடையாது. ஏன்னா வல்லமை பொருந்தியவன் என்ன செய்வான், அவனுடைய வல்லமையின் மேல அவனுடைய நம்பிக்கையை வைத்துக் கொள்வான். நான் எவ்வளவு வல்லமை இல்லைன்னு தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து, பிரபுக்கள் அநேகர் இல்லை. நீங்க யாரும் ராணி வீட்டிலேயே ராஜா வீட்டிலேயே பிறந்த ஆளுங்க இல்ல. ஆனா நம்ம இப்ப எல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைங்க, அது வேற விஷயம். முதல் நம்ம அழைக்கப்படும் போது நம்ம பெரிய நோபல் பர்த், அதாவது இங்க கிரேக்க சபைக்கு, கிரேக்கத்தில் உள்ள சபைகளுக்கு எழுதும்போது அங்க உள்ள ஆதி திருச்சபையில இருந்தவங்க பூராமே இல்ல, ஒன்னும் படிப்பறிவு இல்லாத, பெரிய இது இல்லாத அப்படிப்பட்ட மக்கள் தான். அதனாலதான் அங்க சொல்லும் போது நீங்க யாரும் அப்படிப்பட்டவங்க இல்ல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, 27வது வசனம் பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்துல ஞானமாய் இருக்கிறத காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு தேவனை அறிந்து கொள்கிறது பெரிய ஞானமான ஒரு காரியம். உலக ஞானத்தை காட்டிலும் தேவனை அறிந்து கொள்றது நீங்க பெரிய ஒரு ஞானவான் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பெரிய பலமான ஆளுங்களுக்கு காட்டிலும் ஒரு பலவீனமான ஆள் கர்த்தரோட இருக்கிறது பெரிய ஒரு காரியம். நம்ம சைவர் தான், ஆனா நம்ம பக்கத்துல 1ன்னு ஆண்டவர் இருந்தா நம்ம 10. மீதியால் 1 வந்தாலும் 2 வந்தாலும் அது பெருசு கிடையாது. நம்ம கர்த்தரோட இருக்கிறதா பலவீனங்களை என்ன பலமானவளை தெரிஞ்சு கொண்டாரு. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப என்ன, தேவன் என்ன தெரிஞ்சு கொண்டாரு, ஒரு பலவீனமானவர்கள், ஒரு அறிவில்லாதவங்க, ஒரு ஞானம் இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியதா ஒரு பலவீனம் மற்றும் அற்பமாய் எல்லாரும் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களை தெரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது மத்தேயு 25 நம்ம பார்த்தோம் இல்லையா போன வாரம், நீங்க இந்த சிறியர்ல யாருக்கு செஞ்சீங்களோ அதை நீங்க எனக்கே செய்தீர்கள். அப்ப என்ன, யாரு ஒரு ஒதுக்கப்பட்டாங்களோ, யாரு இல்லாம போனாங்களோ, ஒன்றுமில்லாதவரை கர்த்தர் ஒரு காலம் வெறுத்து ஒதுக்கிறதே இல்லை.
அதனாலதான் 29வது வசனம் சொல்லும்போது எதுக்காக அதை செய்தாரு? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். என்ன காரணம்? நீ உன்னுடைய சுயத்துல பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தாரு. அதனாலதான் 30வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். அப்ப என்ன, நீங்க எல்லாருமே ஆங்கில வேதாகமத்துல 31வது வசனம், இங்கிலீஷ் பைபிள்ல 31வது வசனம், தமிழ்ல 30வது வசனம். அப்ப நீங்க என்னன்னா, நீங்க கர்த்தரை குறிச்சு மேன்மை பாராட்டக்கூடியதா, கர்த்தருக்கென்று மகிமை செலுத்தக்கூடிய மக்களா எப்ப வருவீங்க? உங்களால செய்ய முடியாது என்று வரும்போதுதான். இப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க அப்போஸ்தலர் என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க? யாரு பெரிய ஆளுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்ககிட்ட என்ன சொல்றாரு? நீ முதல்ல இந்த ராஜ்யத்துக்குள்ள வரணும்னாலே நீ என்ன பண்ணணும்? ஒரு சிறு பிள்ளைய போல உன்னை தாழ்த்தி உள்ள வந்தாதான் வர முடியும் அப்படின்னு சொல்றதுனால அவங்ககிட்ட சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீங்க எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்? யாரு அற்போன்னு என்றாங்களோ அவங்கள கர்த்தர் தெரிஞ்சு கொண்டவரா இருக்கிறாரு. நீ யாரு பெரியவன் சொல்லி நீ இது பண்ற, அது இல்ல. மாறாக என்ன, நீ உன்னை காட்டிலும் மற்றவர்கள் மேன்மையானவர்கள் என்று எண்ணக்கூடிய ஒரு எண்ணம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல சொல்லும் போது என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள ஒரே ஏக சிந்தை இருக்கணும். அது மாத்திரமல்ல, நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க உங்களுக்கானவைகளை மட்டும் பார்க்க கூடாது, பிறருக்கானவைகளை நோக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப என்ன, அதாவது பிரதானமா என்ன சொல்றாரு? நீங்க எப்படி ஒரு சிறிய மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவத்துல யாரா இருந்தாலும் யாரையும் நீங்க அற்பமாக எண்ணக்கூடாது. சபையில, கிறிஸ்துவனுடைய சபையில யாருமே அற்பமானவர்கள் என்று ஒருவருமே கிடையாது. எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில. அதனாலதான் அவர் அங்க சொல்லும்போது ஒருத்தன்றத சிறியவர்ல ஒருத்தர் என்று சொல்லக்கூடியதான். அப்ப இந்த 5 வசனங்கள்ல ரொம்ப சிம்பிளான ஒரு அவுட்லைன் என்ன? முதலாவது கர்த்தருடைய நியமம், ரூல் என்று சொல்லக்கூடியதான், அவருடைய நியமம். இரண்டாவது அதுக்கு என்ன காரணம். முதலாவது அவருடைய ரூல் என்று சொல்லி பாத்தீங்கன்னா என்ன அவருடைய ரூல் பாத்தீங்கன்னா 10வது வசனம் பாருங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். என்ன ஆண்டவர் சொல்லுமா சொல்றாரு? இந்த சிறியரில் யாரு? அங்க வச்சிருக்க சின்ன பிள்ளைங்களை மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்களை போறல வரணும்னு சொல்லிட்டு, இந்த சிறியரில் ஒருவனையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் சொல்றார். 6வது வசனத்துல பாருங்களேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அங்கேயும் சொல்லும் என்ன சொல்றாரு? ஒருத்தர் சிறியவன்ல நீ இடறல் உண்டாகிறது பதிலா நீ செத்து போறது பெட்ரு அப்படின்னு சொன்னவர் இங்க சொல்லும் போது அவங்களை என்ன பண்ணாத? நீ அற்பமாக எண்ணாத. இங்க அற்பமாக எண்ணாத தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் டிஸ்பைஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இதனுடைய கிரேக்க மொழி பதம் பார்த்தீங்கன்னா கட்டோ பொரோனியா என்று சொல்லக்கூடிய பதம். கட்டான்னா கீழே, பொரோனியனா உங்களுடைய சிந்தை, எண்ணங்கள், சிந்தை, மைண்ட் அண்ட் திங்கிங். அப்ப என்னன்னா நீங்க நடத்துறது இல்ல, உங்களுடைய எண்ணங்கள்லயும் உங்களுடைய சிந்தையிலையும் ஒருத்தரை தாழ்மையா பார்க்க கூடாது. எப்படி? யாரு இவர் தானே, இவர் வேலை இல்லாம இருக்காரு, இவரு அப்படி இருக்கிறாரு, அவர் மோசம், இவர் மோசம், அப்படி இல்லவே இல்லை. கர்த்தர் ஒருத்தரையும் அப்படி பார்க்கிறதே இல்லை. நீங்க என்னன்னா உங்களுடைய பார்வையில உங்களுடைய எண்ணத்துல நீங்க என்ன பார்க்க கூடாது? இப்படி ஒரு சிலர் பார்த்திருக்கீங்களா, நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா தெரியல. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பார்த்தாலே உங்களை ஒரு புழு போல பார்ப்பாங்க, பூச்சி போல பார்ப்பாங்க இல்லையா? ஆனா சபையில நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு கௌரவமா, ஒரு மரியாதையா அவங்களை எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோமோ அது போல ஏற்றுக்கொள்ளணும். சபையில யாரையுமே எக்காரணத்தை கொண்டும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நம்ம அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுமோ அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரும் கர்த்தருக்கு முக்கியம். அதனால சொல்றார் இந்த சிறியரில் ஒருவனுக்கு, அதாவது இது இங்க மெம்பர்ஷிப் கிடையாது, நம்பர் கிடையாது, இது கிடையாது. கர்த்தருக்கு ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா தெரியும், உங்கள் ஒவ்வொருத்தரையும் தெரியும்.
ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்ட ஆண்டவர். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இதுல ஒருத்தரை கூட நீ வந்து என்ன பார்க்காத, அப்படி ரொம்ப தாழ்மையா ரொம்ப மோசமா நீ அவங்கள பார்க்காத என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா இங்க வரும்போது நீங்க வந்து மனத்தாழ்மையாக ஒன்றுமில்லை, என்னை ரட்சிப்பதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அவ்வளவு மனத்தாழ்மையா நீங்க வரணும். அப்படி வரும்போது நீங்க இது இருக்கிறவங்கள யாரையும் அவ்வளவு மோசமா நீங்க பார்க்கவே கூடாது. ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவங்களை நீங்க எப்படி மரியாதை செலுத்தணும். 15வது சங்கீதத்துல வந்து ரொம்ப அருமையா வந்து என்ன சொல்லுது, ஒரு உண்மையான ஆராதனை செலுத்துறவங்க எப்படி இருக்குன்னு சொல்லும் போதுல அதுல 4வது வசனம் பாருங்களேன். 15வது சங்கீதத்துல, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். யாரு ஒரு உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கனம் பண்ணும். காசு இருக்கிறவங்களுக்காக இல்ல, அதிகாரம் இருக்கிறவங்களுக்காக இல்ல, மற்றவங்களுக்காக இல்ல. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்தவங்களா இருக்காங்களோ, கர்த்தருக்கு பயந்து தன்னை தாழ்த்துகிற எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவங்கள நாம் கனம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க கர்த்தர் சொல்றாரு. என்ன இங்க வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு மனுஷனை நம்ம யாரையுமே சபையில உள்ள யாரையுமே எந்த ஒரு ஆணோ பெண்ணோ பிள்ளைங்களோ யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம வந்து அற்பமாக பார்க்கவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி பார்க்கவே கூடாது. நம்ம எப்படி பண்ண முடியும், எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நமக்கு எல்லாம் செய்ய அதிகாரம் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு. அதனால எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி என்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை தடை பண்ணுவது, மற்றவங்களை உதாசீனமா பண்ணக்கூடியது. நம்ம ரோமர் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும் ஒரு 4 காரியம் பார்த்தோம். நீங்க தயவு செய்து, நான் போன வாரம் சொன்னேன், இந்த வாரம் சொல்றேன், நீங்க அது பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த வீடியோக்கள் நீங்க பாருங்க. அது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பைபிள் ஸ்டடி. ஒரு சபையில வந்து எப்படி இருக்கணுங்கிறத ரோமாபுரி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதி வைக்கிறாரு. என்ன எழுதுறாரு, நீ எப்படி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ எப்படி ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்த நடந்து கொள்ளணும், எப்படி ஒருவரை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க ரோமாபுரி சபையில என்ன பிரச்சனை, கொஞ்சம் பேர் யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து என்ன ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது இல்ல, அவங்க வந்து பழைய பண்டிகை நாட்கள் மற்றும் இந்த காரியங்கள் எதையுமே அவங்க கடைபிடிக்கிறது இல்ல. ஏன்னா அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறிச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால நான் ஒரு சுதந்திரவாதி, எனக்கு இந்த இதெல்லாம் செய்யணும் அவசியம் இல்லைன்னு. ஆனா ஒரு சிலருக்கு என்னன்னா, நான் என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் என்னால அதை விட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில காரியம். அப்ப அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க அவங்கள அற்பமா பார்க்காத. இவன் ஏன் இன்னும் வந்து ஓய்வு நாளை கடைபிடிக்கிறான், இவன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இல்ல ஒரு சிலர் வந்து என்ன மாம்சம் புசிப்பாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. நீ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்காக வெஜிடேரியன் சாப்பிட்றவன நீ அற்பமா பார்க்காத. அதே மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன், நீ எல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்லி அவனை வந்து உதாசீனமாக நீ பார்க்க கூடாது. இன்றைக்கும் நம்ம கிறிஸ்தவத்துல நிறைய பேர் வந்து என்னன்னா, இன்னும் அந்த ஒரு சிலர் வந்து இன்னும் பழைய காலத்தை கடைபிடிப்பாங்க. இந்த லெந்த் டேஸ் உதாரணத்துக்கு 40 நாள் நான் விரதம் இருக்கிறேன், 40 நாள் நான் இதை சாப்பிட மாட்டேன், 40 நாள் சாக்லேட் சாப்பிட மாட்டேன், 40 நாள் இது சாப்பிட மாட்டேன். நம்ம அவங்கள அற்பமா பார்க்கணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. அதனால என்ன இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாருமே ஒரே நிலைமைக்கு வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களை அற்பமா பார்க்க கூடாது. ஏன்னா ரோமர் 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் முழுவதும் அதுதான். ஏன்னா 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும் போது பேதுரு என்ன சொல்றாரு, சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் எனக்கு சுதந்திரம் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல், என்ன என்னுடைய சுயாதீனம் உங்களுக்கு தடையா வந்துடக்கூடாது. அதனால நான் என்னவா இருக்கேன், அமைதலாக இருங்கள் பேதுரு சொல்லி கொடுக்கிறாரு. அதே மாதிரி பவுல் சொல்லி கொடுக்கும்போது ரோமர் 14வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லும் போது என்ன சொல்றாரு, புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமா எண்ணாதிருப்பானாக. நீ அதுக்காக சாப்பிடலங்கிறதுக்காக நீ அற்பமா எண்ணாத. அதே மாதிரி புசியாது இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது, புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதே. காரணம் என்ன, தேவன் அவனை 2 பேரை ஏற்றுக்கொண்டாரு.
புசிக்கிறவனே ஏற்றுக்கொண்டாரு, புசிக்காதவனே ஏற்றுக்கொண்டாரு. ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய புசிப்போ நம்மளுடைய குடிப்போ மற்றவர்கள் தேவனை பின்பற்றுவதற்கு ஒரு தடையா இல்லாதபடி நம்ம யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்க சுதந்திரத்தினால மற்றவர்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, எப்பா ஏண்டா இன்னும் வளர மாட்டேங்கிறீங்க, ஏன் உங்களுக்கு இன்னும் அறிவு வரல, ஏன் உங்களுக்கு இந்த ஞானம் வரல அப்படின்னு சொல்லி அவங்கள அற்பமா பார்க்க கூடாது. இது நிறைய இடத்துல நடக்கக்கூடிய காரியம். ரெண்டாவது என்னன்னா, ஒரு இருக்கிறதுலே சபையில ஒரு வேலை இல்லாதவங்க, அவங்க ஒரு பெருசா சம்பாதிக்கல, அவங்க இது பண்ணல அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள அற்பமா பார்க்கவும் கூடாது. ஒரு சில சபைகள் என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு கவர் போட்டு அவங்க அந்த கவரை கொடுத்து அந்த கவர்ல தான் காணிக்கை போட சொல்றாங்க. அதனால யாரு எவ்வளவு காணிக்கை கொடுக்குறாங்கன்னு தெரியும். இப்ப சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும், நீங்க கொடுக்கவே இல்லை, அதனால நீங்க அப்படி கொடுக்கலன்னா உங்க கர்த்தர் உங்களுக்கு சாபத்தை கொடுத்துருவாருன்னு சொல்லி அவர் ஏற்கனவே போன் பண்ணி மிரட்டினாருன்னு எனக்கு போன் பண்ணி சொன்னார். அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி காசுக்காக வழிநடத்துறது. அது அப்படி நடத்தும்போது என்ன பார்க்கறாங்க, இங்க இருந்து போதாரு பார்க்கும்போது அங்க பாப்பாரு, சரி அவர் அந்த பாவத்துல திட்டினா போயிடும், மாசம் இவ்வளவு காசு, அதனால அதை வேணாம் விட்டுருவோம், இவர் ஓகே இந்த காசு இது எதுக்கு, அப்படி இல்லை. என்னன்னா நம்ம ஒருத்தரை சபையில இருக்கிறவங்க இல்லாதவங்க நடத்தவே கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்க நடத்தவே கூடாது. இது ஆதி திருச்சபையில இருந்துச்சு. யாக்கோபு 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1வது வசனத்துல இருந்து பாருங்க. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களா? பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பார்களா? Do not show partiality in the church. இது சபைக்கு எழுதுறாரு, வாசிங்க. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனோ கந்தியான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது தெளிவா சொல்கிறார். சர்ச்சில் தான் என்ன நல்ல பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி வர்ற ஆளு, ஒரு ஆள் ட்ரெஸ் பண்ணாம ஒரு ஆளு, சரியா? நல்ல பொண்ணோ மினுக்கான ஆடை, கரெக்டா எழுதியிருக்க பைபிள்ல. ஆண்டவர் தெரியும் தானே என்ன பொண்ணு, அப்பவே நீங்க நம்ம எல்லாம் நகையை போட்டு வருவாங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனால நகையை போட்டு, இதுக்காக ஒரு சிலர் நகையை பூரா கலெக்ட்னு சொல்றவங்க இருக்காங்க. நம்ம அப்படி இல்லை. நீ நகை போட்டாலும் போடாட்டி சரியாக நடத்தணுங்கிறதா வேத வசனம், சரியா? அதுக்காக நகை போட்டா அதாவது சொல்லி நகையை கலட்டுற ஆளுங்க இல்லை, சரியா புரிஞ்சுக்கணும், சரியா? பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் ஒரு மனுஷனும் வரும், ஒருத்தன் இதுல வர்றான். அப்ப பாருங்க 3வது வசனம் பாருங்க. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும். எப்படி இருக்கிறதுல நல்ல சீட் யாருக்கு? இதனாலதான் சபையில நிறைய பேர் ஒரு சில சபையில ரிசர்வ்டுன்னு போடுவாங்க. அதெல்லாம் ஒரு ரிசர்வ்டும் கிடையாது. நோ ரிசர்வேஷன், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யார் முன்னாடி வரீங்களோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காருங்க, கவலையே படாதீங்க. நான் இந்த இடத்துல தான் உட்காருவேன், இது ஏன் இடம் அப்படின்லாம். நான் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், எனக்கு தெரியாது. நான் முன்னாடி போயிருந்தேன், 2வது ரோல முன்னாடி முதல் ரோ உட்காந்துட்டேன். ஒருத்தர் வந்தாரு நின்னாரு போனாரு, வந்தாரு நின்னாரு போனாரு. நான் பிரைஸ் லாட் சொன்னா, நானும் பிரைஸ் லாட் சொன்னேன், உட்காந்து பேசினேன், எல்லாம் முடிச்சாச்சு. நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சு வந்ததும் என்கிட்ட முன்னாடி சொன்னாரு, உங்களுக்கு ரொம்ப தைரியங்க அப்படின்னாரு. என்னன்னு, நீங்க அவர் சீட்ல உட்காந்துட்டீங்க, அவர் 3 தடவை வந்துட்டு போனார், நீ எந்திரிக்கவே இல்லைன்னு. எனக்கு எப்படியா தெரியாது அவர் சீட்டுன்னு? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்களும் ஒரு சீட்டு பிடிக்கிறாலும் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல உடை உடுத்திருக்க பார்த்து நல்ல சீட்ல உட்காரு. அடுத்து தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு, உனக்கெல்லாம் சீட்டு கிடையாது. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஊழியக்காரர், நான் பேர் சொல்ல விரும்பல, 1000 ரூபாய் கொடுக்கறவங்களுக்கெல்லாம் நான் தலையில கை வைப்பேன், 2000 ரூபாய் கொடுத்தா நான் அவங்க கூட பேசுவேன், 3000 ரூபாய் கொடுத்தா அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவேன். தரித்திரனா நீ பின்னாடி நெல்லு, அப்படி கிடையாது. தெளிவா சொல்றாரு, தரித்திரனா இருந்தோன்னா நீ பின்னாடி நெல்லு, அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு, கீழே தலையில உட்காரு அப்படின்னு சொல்லாத. வாசிங்க
உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். நல்ல கவனிங்களேன், எவன் ஐஸ்வர்யவானா அவன் தான் சபைக்கு பிரச்சனை நிறைய கொடுப்பான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இந்தியாவில் நிறைய சபைகளுக்குள்ள கேஸ் போட்டாலாம் நீங்க பாருங்க, பணக்காரன் தான் போட்டிருப்பான். நிறைய இடத்துல சர்ச் நடக்குது. நிறைய சர்ச்சில் ரிட்டனை போட்டு அது போட்டு அந்த எலெக்ஷன் செல்லாது, பிஷப் எலெக்ஷன் செல்லாது, செல்லாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை. நிறைய உங்களுக்கு எல்லாருக்கும் ஏன்னா கெட்ட செய்தி தானே வாட்ஸ்அப்ல வருது, நல்ல செய்தி எங்க வருது? எந்த சர்ச்சில் ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா உடனே எல்லாருக்கும் வாட்ஸ்அப் உலகம் பூரா வருது இல்ல? பாருங்க, இந்த சர்ச்சில் இந்த பிரச்சனை, அந்த பிஷப் ஜெயில இருக்காரு, உள்ளையா வெளியா அப்படிங்கிற அளவுக்கு தானே இருக்கு. அவர் பாரு, ஐஸ்வர்யவான்கள் தான் உங்களை ஒடுக்குறாங்க. அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். கோர்ட்ல கேஸ் போறது அவங்க தானே. உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூசிக்கிறார்கள். உனக்கு இருக்கிற பேரை கெடுக்கிறது யாரு? அவங்கதான். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப என்னன்னா, நீங்க என்ன பண்ணணும்? யாராக இருந்தாலும் எல்லார் மேலும் அன்பு செலுத்தி தேவனுடைய ராஜரீக பிரமாணம் என்கிற பிரமாணத்தை நிறைவேற்றணும். அப்ப என்ன, ரெண்டாவது, நம்ம சபையில யாருக்கும் எந்த விதமான அவங்க காசு கொடுக்கறாங்க இல்ல, காசு வச்சிருக்காங்க இல்ல, அப்படி கிடையவே கிடையாது. எல்லாரையும் நம்ம சமமா நடத்தணும். யாரையும் அப்படி உதாசீனம் பண்ணவே கூடாது. சரியா? அற்பமா நடத்தக்கூடாது. மூன்றாவதாக எப்படின்னா, ஒருத்தருடைய தேவைகளை நம்ம கொடுக்காம வச்சுக்கிறது. இப்ப நீங்க இருக்கீங்க, சபையில இருக்கிற இன்னொருத்தவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை கொடுக்காம நீங்க இருக்கிறதன் மூலமா நீங்க என்ன பண்ண முடியும்? மற்றவங்களை அற்பமா பண்ண முடியும். கொரிந்து சபையில பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல அங்க ராப்போஜன பந்திக்கு வர்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க? வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வர்றாங்க, அப்போ இதெல்லாம் கொண்டு வர்றாங்க, திராட்சை ரசம் எல்லாம். ஆனா என்ன பண்ணிடுறாங்க? ஏழைகள் வேறவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி கொண்டு வந்தவனே சாப்பிட்டு முடிச்சு குடிச்சு படுத்துடுறான். இதுதான் பிரச்சனை. அங்க சொல்றாரு. அதனாலதான் 20வது வசனம் பாருங்களேன். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். நல்ல கவனிங்களே, அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். அதாவது வீட்டுல இருந்து எல்லா பாட்டிலுக்கு எல்லாரும் கொண்டு வர்றான். எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும், சாப்பாடு கொண்டு வர்றான். கொண்டு வந்துட்டு பிரியாணியில் இருக்க பீஸை போட்டா அவன் போட்டு சாப்பிட்டுறான். நமக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், அப்படித்தான் சொல்லணும். தன் சொந்த போஜனத்தை முதலே சாப்பிட்டுறான். ஆகாரத்தை இதை அடுவாசிங்களேன். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். ஒருத்தர் பசியில இருக்கான், இன்னொருத்தர் வெறியில இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே. ஏன்னா எல்லாம் கூடி அப்பம் பிச்சு சாப்பிடணும்னு வந்தா நீங்க என்ன பண்ற? கொண்டு வந்தது நீ முதல்ல சாப்பிட்டுற. 22வது வசனம் வாசிங்களேன். புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடு கேட்கிறார். உன் வீடு தான் இருக்குல்ல, நீ எதுக்கு அங்கேயே செய்ய வேண்டியதானே? நீ எதுக்கு எல்லாரும் முன்னாடி எல்லாம் கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க ஏன் செய்யற? உன் வீட்லயே அதை நீ செய்ய வேண்டியதானே? அப்ப என்ன உன்னுடைய நோக்கம் என்ன? நான் பணக்காரன், நான் சாப்பிடுறது நான் நல்லா சாப்பிடுவேன், நீ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பார்க்க வச்சு நீ செய்யற. வேற நீ என்ன பண்ணிருக்கணும்? கொண்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கணும். உன் புசிக்கிறதுக்கு கூட வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? அதாவது இல்லாதவங்களை வெட்கப்படுத்தவே கூடாது. ஒருத்தருடைய தேவையை தெரிஞ்சு நம்ம உதவி பண்றவங்களா இருக்கணும். ஒருத்தர் தேவைன்னு சொல்லும் போது அவங்களை வெட்கப்படுத்துகிறவராக நம்ம இருக்கவே கூடாது. 4வதாக, ஒருத்தருடைய தோற்றத்தை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. தோற்றத்தை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் படைச்சவர். ஒருத்தர் ஒல்லியா படைச்சிருக்கலாம், ஒருத்தர் கட்டையா படைச்சிருக்கலாம், ஒருத்தர் நெட்டையா படைச்சிருக்கலாம், ஒருத்தர் தடியா படைச்சிருக்கலாம். அதை வச்சு ஒரு தோற்றத்தின் அடிப்படையில யாரையும் நம்ம அற்பமா பார்க்கவே கூடாது. ஒருத்தர் கருப்பா இருக்கலாம், ஒருத்தர் மாநிலமா இருக்கலாம், ஒருத்தர் சிவப்பா இருக்கலாம், என்ன கலரா இருந்தாலும் சரி, எல்லாரு கலரும் கர்த்தருக்கு பிடிக்கும், எல்லா சைஸும் கர்த்தருக்கு பிடிக்கும். எல்லாமே அவருடைய கரத்தின் கிரியைகள். இதுல மாறுபாடான கருத்தே கிடையாது. அப்ப என்ன பண்ணக்கூடாது?
ஒருத்தரை அவங்கள பார்த்து அவங்களுடைய சரீர தோற்றத்தின்படி அற்பமா பார்க்கவே கூடாது. இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே நடந்துச்சு. எப்படி? பவுலுக்கே 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அவனுடைய நிரூபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமோ வசனம் அற்பமா இருக்கிறது என்கிறார்களே. பவுலுக்கே இந்த நிலைமை. எப்படி? ஆள் பார்க்க ஒண்ணு சரியில்லை, ஆனா லெட்டர் மட்டும் பட்டைய கலப்புறான். அப்படிதான், அதான் அவங்களோட கருத்தே தான். கடிதத்துல மட்டும் இந்த மாதிரி எழுதி நம்மளை ஏசி எழுதுறாரு, ஆனா ஆள் நேர்ல பாரு அப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்ப என்னன்னா, நம்ம யாரையும் நம்மளுடைய இது என்னன்னா, ஈஸியா நம்ம ஒருத்தர் தோற்றத்தை பார்த்து நம்ம அற்பமா பார்த்துருவோம். அப்படி செய்யக்கூடாது. சபையில நீ யாரையும் தோற்றத்தை பார்த்து அவங்க அழகா இருக்கிறதுக்காகனாலும் சரி, உங்க பார்வையில் அழகு இல்லாதவங்களாலும் சரி, கர்த்தருடைய பார்வையில எல்லாரும் அழகு. அல்லையா? ஒருத்தரும் சுவாடையே கிடையாது. ஒருத்தருக்கு மூக்கு நீளமா இருக்குன்னா அதை குறைக்கன்னு பார்க்காதீங்க, இல்ல இழுத்து வைக்கன்னு பார்க்காதீங்க. கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, ஐயோ நான் அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே. அவங்கள மாதிரினா இன்னொரு கர்த்தர் அவருங்க படைச்சிருப்பாரு, உங்களை யுனிக்கா படைச்சிருக்கிறார். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. முடி இல்லாதவன் தேடு முடிய தடவுறது, முடிய வைக்கிறது, ஓட்டுறது, இது பண்றது, என்னென்னத்தையும் எப்படி இருந்தாலும் என்னதான் நீ முடி இருக்கிறவன் பூரா என்னதான் வளைச்சு சீவினாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துருவேன். கிளப்புக்கு வந்துதான் ஆகணும், மகிமை தெரியதான் செய்யும். சரியா? அதனால ஒண்ணு கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் சரி, யாரையும் அற்பமா பார்க்கவே பார்க்காதீங்க. கடைசி 5வதாக எப்படி பார்ப்போம்னா, யாராவது ஒரு பாவத்துல விழுந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், எனக்கு அன்னைக்கே தெரியும் பிரதர், இவங்க அன்னைக்கே நான் நினைச்சேன், எனக்கு கர்த்தர் அப்பயே வெளிப்படுத்தினாரு, இதெல்லாம் சொல்லக்கூடாது. மாறாக என்ன செய்யணும், ஒருத்தவங்க விழுந்து போயிட்டாங்கன்னா நம்ம அவங்கள தேடி கொண்டு போய் அவங்கள கொண்டு வரக்கூடிய மக்களா இருக்கணும். அற்பமா பார்க்க கூடாது. இப்ப யாரோ ஒருத்தவங்க நம்ம சபையை விட்டு போனவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க அற்பமா பார்க்காம நீங்க அவங்களை எப்படி கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும், எப்படி தேவனுக்குள்ள கொண்டு வர முடியும் செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. கலாத்தியர் 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை சொல்லும்போது என்ன சொல்றாரு? சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். எப்படி? சாந்த குணத்தோட, என்ன மிக தாழ்ந்த குணத்தோட நீங்க போய் அவங்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினான் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன். என்னன்னா, நம்ம சபைக்கு வராதவங்க சபையை விட்டு போயிட்டாங்கிறதுக்காக அவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. மாறாக நம்ம என்ன பண்ணணும், அவங்கள தேடி போய் அவங்க பாரத்தை சுமந்து வாங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை எடுத்து கட்டக்கூடியதாக. அப்ப இந்த மாதிரி நம்ம மற்றவர்களை அற்பமாக எண்ண வாய்ப்பு இருக்கு, அப்படி எண்ணக்கூடாது. கர்த்தர் இங்க ஒரு 3 காரணம் சொல்றார், எப்படி அற்பமாக எண்ணக்கூடாதுங்கிறதுக்கு 3 காரணம் சொல்றார். இப்ப 10வது வசனத்தை முதலாவது காரணம் பாருங்க, 10வது வசனத்திலே பின்பகுதி பாருங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப முதலாவது காரணம் என்ன சொல்றாரு? தேவதூதர்கள், அவங்களுக்குரிய தேவதூதர்கள் உண்டு என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, இவங்களை பார்த்துக்கிறது யார் இருக்கா? தேவதூதர்கள் இருக்காங்க. சிறியர்ல யாரா இருந்தாலும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க சொல்லக்கூடியதாக. எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லும்போது, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா. அப்ப என்ன, அவங்க எல்லாம் நமக்கு பணி செய்யக்கூடிய ஆவிகளாக இருக்கிறாங்க. அவங்க யாரு? தேவனுடைய தூதர்கள். அவங்க எல்லாம் யாரு? பரிசுத்த தூதர்கள். ஏன்னா தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கக்கூடிய மக்கள். இவங்க விழுந்து போன தேவதூதர்கள் அல்ல. ஆனா இவங்க எல்லாம் யாரு? தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய சன்னிதானத்துல இருக்கக்கூடியவங்க. இப்ப இங்க என்ன சொல்லலன்னு நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு தேவதூதர் இருக்கிறாரு. எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதூதர் இருக்கிறாரு
அப்படின்னு சொல்லக்கூடியதா? அப்படி இல்லை, இங்க அப்படி எழுதல. ரெண்டாவது என்னன்னா, நீங்க பிள்ளைங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து சின்ன பிள்ளைகளை சொல்லல இயேசு கிறிஸ்து. யாரும் சொல்றாரு? சிறு பிள்ளை போல பரலோக ராஜ்யத்துல வந்த ஒரு கிறிஸ்தவனை குறித்து சொல்றாரு. ஏன்னா நிறைய நம்ம வழக்கத்துல என்ன சொல்லுது, பாரு சின்ன பிள்ளை சிரிச்ச உடனே அவங்க தேவதூதர் வந்து கிச்சு மூச்சு காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் வேற வேலையே கிடையாது, அவருக்கு வந்து உட்காந்து உங்க பிள்ளைக்கு கிச்சு மூச்சு காட்டுறாரு, அது கிடையாது. தயவுசெய்து சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன பிள்ளை சிரிச்ச உடனே பார்த்தா அவன் ஏஞ்சல்ஸ் வந்து சிரிப்பு மூட்டுறாங்க அப்படின்னு. அந்த வேலையெல்லாம் பண்றது இல்லை, தேவதூதர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு தேவதூதன் இருக்கிறாருன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு தேவதூதன் இருக்காருன்னு வைங்க. இப்போ ஏன்னா நிறைய வழக்கத்தில் இப்படியே கேள்விப்பட்டதுனால, இப்ப ஸ்டீபனுக்கு ஒரு தேவதூதன் இருக்கிறாருன்னா அவன் தூங்கும்போது தேவதூதன் என்ன பண்ணுவாரு? சும்மா வெட்டியா உட்காந்துருப்பாரா? அப்ப என்னன்னா தேவதூதன் தூக்கம் கிடையாது, அவர்கள் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, ஏன்னா ஆவியல். சரியா? அப்ப என்னன்னா அங்க என்ன சொல்லுதுன்னா, அவர்களுடைய தேவதூதர்கள் பன்மையில தான் சொல்லுது. இப்ப இன்னொரு கதையும் சொல்லுவோம், சொன்னதுனால உங்களுக்கு இது புரியும். இப்ப தேவனுக்கு ஒரு தேவதூதன் இருக்கிறாரு. இப்ப அவர் பிரச்சனைக்கு நிறைய தூதர் வேணா அப்ப பக்கத்துல இருக்கவங்க 2-3-4 பேரோட தேவதூதர்லாம் கடன் வாங்குவாங்களா என்ன? இல்ல. என்னன்னா ஒரு பன்மையா சொல்றாரு. தேவனுடைய சன்னிதானத்துல இருக்கிறாங்க, அவர்கள் வந்து அவங்க வந்து காரியங்களை செய்வாங்க. இன்னும் இது எப்படி இந்த வழக்கத்துல வந்துச்சுன்னா, யூத குலத்துல வந்து தோபிட் என்று சொல்லக்கூடிய ஒரு மித் புக் உண்டு. அந்த புஸ்தகத்துல இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்கு, இப்படி நிறைய கதைகள் இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இப்போ ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்னா அந்த தேவதூதன் வந்து அவங்கள கூட்டு போயிட்டாரு அப்படின்னு கூட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தேவதூதன் வந்து அவங்க பக்கமா சுத்தி அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க, அவர் அங்க கர்த்தர்ட்ட வந்துட்டாருன்னு வந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாரு, அவருடைய தேவதூதன் வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவாங்கன்னு அவங்க போதிச்சாங்க. யூதர்கள் இந்த தோபித் என்று சொல்லக்கூடிய கதைகள் அந்த கதை புஸ்தகத்துல எழுதின காரியங்களை சொல்லுவாங்க. அதை வச்சுதான் இந்த வழக்கம் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல பேதுரு வந்து சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்க. சபை கூடி மரியாள் வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்றாங்க. அப்ப பேதுரு வந்து கர்த்தர் தேவதூதன் வந்து அங்க விடுதலை பண்ண உடனே பேதுரு வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டின உடனே அந்த பெண் வந்து ரோடாங்கிற பெண் போய் கதவை திறந்து வந்து சொன்னோடனே மாதிரி பேதுரு வந்திருக்காருன்னு உடனே அங்க இருந்து ஒரு சிலர் என்ன சொன்னாங்க? 15ஆம் வசனத்துல அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்று அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தால் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். இந்த கதையில இருந்து வந்தது. சமயத்திலோட யார கேள்வி கேட்டாங்க, இந்த குளத்தை கலக்கிறதுக்கு வந்து தேவதூதன் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அது கதை, அது உண்மை கிடையாது. அவங்களுடைய நம்பிக்கை. இதனாலதான் இங்கேயும் வந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்க, அது பேதுருவோட தேவதூதனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க. காரணம் அது அந்த மாதிரி. ஆனா என்னன்னா, இங்க பரிசுத்த தேவதூதர்கள் அவங்க தேவனுடைய சன்னிதானத்தில் அவரை தரிசிக்கிறாங்க. நீங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, தேவனுடைய அதாவது ராஜா சன்னிதானத்துல எல்லாரும் இருப்பாங்க, முக்கியமான ஆளுங்கெல்லாம் இருக்கிறது போல இங்க வந்து சொல்லும்போது என்ன, தேவனுடைய சன்னிதானத்துல இந்த தேவதூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து என்ன இவர்களுக்காக நிக்கிறாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக யார் இருக்கிறா? தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அதனால நீங்க அற்பமா எண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஏன் நீங்க அற்பமா எண்ணக்கூடாது? காரணம் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து அவங்களோட இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவர்களோட இருக்கிறாரு. 5வது வசனம் மத்தேயு 18வது அதிகாரத்துல 5வது வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்ப யாரு? அவன் வந்து ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன். அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது? ஒருத்தர் அற்பமா பாத்தீங்கன்னா யார அற்பமா பாக்குறீங்க? கிறிஸ்துவ அற்பமா பாக்குறீங்க. கிறிஸ்துவ அற்பமா பாக்குறீங்க. லூக்கா 10வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்னுடைய ஒத்த பகுதி சொல்லும்போது என்ன சொல்றாரு? சீஷரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். அப்ப என்ன, நீங்க யாரையும் அற்பமா எண்ணி அசட்டை பண்ணவே கூடாது. என காரணம் என்ன? எல்லாருமே அவங்க கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள், அவர்கள் கிறிஸ்து. அப்ப நீங்க வந்து யாரையும் அற்பமா பார்க்க கூடாது.
அது உங்க நம்ம ஆவிக்குரிய சபையில இது ஒரு சிலர் கிறிஸ்தவங்க அவங்க வீட்டிலேயே அது மாதிரி செய்யக்கூடாது. உங்க கணவனையோ மனைவியோ அற்பமா பார்க்காதீங்க, உங்க பிள்ளைகளையோ அற்பமா பார்க்காதீங்க. ஏன்னா அவர்களும் கிறிஸ்துவை உடையவர்கள் தானே. அப்ப என்ன, நம்ம யாரையும் அற்பமாக பார்க்கவே கூடாது, அற்பமான் வழி நடத்தவே கூடாது. ஏன்னா மத்தேயு 12:20 சொல்லும் போது, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? முறிஞ்சு போன நாணலை கூட முறிய விட மாட்டார். ஒரு திரி மங்கி எரியுதுன்னா அதை அணைக்க மாட்டாரு. மாறாக என்ன பண்ணுவாரு, அதை எடுத்து எப்படி எண்ணெய் ஊத்தி அதை இன்னும் வெளுக்க முடியும், எப்படி முறிஞ்ச நாளல உபயோகப்படுத்த முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து ஒருத்தரையுமே உதாசீனப்படுத்துறதுல, ஒருத்தரையுமே அற்பமா பண்றதில்ல. அவர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் அவர் உதவி செய்யக்கூடியவராய், சுகப்படுத்தக்கூடியவராய், அவர் எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, அவர் தேடி போனது பூரா பாருங்க, பாவிகள், சமுதாயத்தில் வெறுத்தி ஒதுக்கப்பட்ட மக்கள், வரி வசூலிக்கிறவங்க, இப்படிப்பட்ட சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர் போய் பார்த்து அவங்கள இது பண்ணாரு. மூன்றாவது ரீசன், முதல்ல தேவதூதர்கள், இரண்டாவது இயேசு கிறிஸ்து, மூன்றாவது பிதாவாகிய தேவனோடு அவர்களுக்குள்ள உறவு. இதுக்கு ஒரு அருமையான ஒரு சின்ன பாரபல் சொல்றார், ரொம்ப அருமையான பாரபல். 12வது வசனம் பாருங்க. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. 100 ஆடு வச்சிருக்கிறார்னா அவர் பெரிய செல்வம் தான் அர்த்தம். சரியா? 100 இது. ஒரு நிமிஷம் என்னைய பாருங்க, பைபிள் பார்த்துட்டு. இப்ப 100 ஆடுல நீங்க மேய்க்க போயிருக்கீங்க. 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சுன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப 100 ஆடு இருக்கு, 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பப்ப பழியில் இன்னும் நம்பர் சொல்லி 1 2 3 சொல்லி 100 போட்டு அப்படி எண்ணி பார்ப்பீங்களா? இல்ல உட்காந்து வேற ஏதாவது செய்ய முடியுமா அந்த மேய்ப்பனால அப்படி பண்ணா? அப்ப என்ன அர்த்தம்னா, 100 ஆடையும் தனித்தனியா அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா 100 இது போகுது, 100 பேர் சாப்பிட வராங்க, 100 பேர் சாப்பிடல ஒருத்தர் சாப்பிடல அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப நம்ம கேம்புக்கு போனோம், 186 பேர் சாப்பிடறது இல்ல, உங்க பிள்ளை சாப்பிடாது உங்களுக்கு தெரியுதா? மீதி 185 பேர் சாப்பிட்டாங்களோ இல்லையோ, உங்க பிள்ளை சாப்பிடாது தெரியுதா? அதேதான். ஏன்னா ஆண்டவருக்கு என்னன்னா, 100 ஆட்டுல ஒரு ஆடு காணாம போச்சுன்னா அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு ஒவ்வொரு ஆட்டையும் தெரியும், ஒவ்வொருத்தரையும் தெரியும். ஏன்னா 13வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? ஒரு ஆடை கண்டுபிடிச்ச உடனே, ஏன்னா உங்களுக்கு தெரியணும், பாலஸ்தீன பகுதியில நிறைய மலை, புதரு, கொகை இந்த மாதிரி வருது. இதுல போய் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆடுகள் போய் சிக்கிக்கிறோம். ஆனா சிக்கிக்கிட்டா அந்த ஆடு கத்தினாலும் கேட்காது, ஒரு சில நேரத்துல குகையில மாட்டினா. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, மேய்ப்பர்கள் தேடி போவாங்க. தேடி போய் அது காயம்பட்டிருந்தா அதை எடுத்து அந்த ஆட்டை இது பண்ணி அந்த தொடச்சு கொடுத்து அதுக்கு எண்ணெய் போட்டு பூசி அந்த கண்டுபிடிச்ச ஆடை நடக்க விட மாட்டாங்க, தூக்கி தோல்ல போட்டு நடந்து வருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நம்ம யோவான் 10வது அதிகாரம் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். செம்மறி ஆடு மாதிரி ஒரு புத்தி இல்லாத மந்த ஆடு எதுவுமே கிடையாது. ஆடு தலை விழுந்து இப்படி கால் பிறண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதால திரும்பி எந்திரிக்க முடியாது, அப்படியே கிடக்கும். ஆனா அந்த ஆட்டை திருப்பி நேரா நிறுத்துறீங்கன்னா இது கீழே விழுந்து செத்து போயிடும். அதனால ஆட்டை கீழே நேரா கீழே மல்லாக்க விழுந்துருச்சுன்னு சொல்லி எடுத்து நேரம் நிறுத்த முடியாது. அதை எடுத்து அவன் தோல்ல போட்டு அந்த அரவணைப்புல கொண்டு வரணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியர்ல ஒருத்தருக்கு நீங்க பண்ணீங்கனாலும், இதே ஓமானத்தை லூக்கா 15வது அதிகாரத்தில் 3-7 வரை உள்ள வசனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். 99 ஆட்டுல ஒரு ஆடு காணாம போச்சு,
அவன் வந்து எடுத்து திரும்ப கொண்டு வந்து அந்த ஆட்டை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல அவன் எல்லாருக்கும் விருந்து கொடுப்பான் இல்லையா, ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அங்க லூக்கா 15வது அதிகாரத்துல சொல்லும் போது இந்த ஓமானத்தை ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சொல்றார். நல்ல கவனிங்க ஒரு நிமிஷம். லூக்கா 15வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த 90 ஆடு 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போனதை கண்டுபிடிச்சு திரும்ப கொண்டு வந்தது சந்தோஷப்படுறது வந்து ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஓமானம். அதே இங்க எடுத்து கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட மக்கள்ல சாரியத்தை சொல்றாரு. அப்ப இங்க சொல்லும் போது ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்லும் போது அவருங்க சொல்ற காரியம் என்ன சொல்றாரு, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாவது கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்லவே. எப்படி ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனாலதான் பேதுரு சொல்லும் போது பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு 1 பேதுரு 5வது அதிகாரத்துல, உங்களுக்கு கீழே உள்ள மந்தையை வந்து நீங்க எப்படி மேய்க்கணும்ன்றதை சொல்லிட்டு அவர் 7வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால என்ன பண்ணுங்க, உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க என்று சொல்லக்கூடியதான். அப்ப என்னன்னா, நம்மளை விட்டு தொலைந்து போன ஆடு எதுவா இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு நம்ம கொண்டு வந்து கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. அதனாலதான் யோபு சொல்லும்போது யோபு 34வது அதிகாரம் 19வது வசனத்துல பாருங்க, இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமா எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா. இவர் என்ன, எல்லாருமே கரத்தினுடைய கிரியை. அதனால நீங்க வந்து ஒருத்தரை வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா ஒரு மேய்ப்பன் வந்து, ஐயா அது ஒரு நசலான ஆடுங்க, அது கொஞ்சம் ரொம்ப வீக்கான ஆடு, இந்த ஆடை வச்சுட்டு என்னத்தை பண்றது, பேசாம போட்டும் போனா பரவாயில்ல அப்படின்னு விடுறது இல்லை. இந்த ஆடு கொஞ்சம் நடக்காது, இதை வச்சுட்டு பெரிய கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றது இல்லை, உதாசீனப்படுத்துறது இல்லை. அதே மாதிரிதான் நம்ம சபையிலையும் அப்படிப்பட்ட காரியம் செய்யவே கூடாது. அப்ப நம்ம என்னன்னா, ஒருத்தரை அற்பமாக பார்க்கவே கூடாது, எண்ணவே கூடாது. நம்முடைய எண்ணங்கள் சிந்தை. அதனாலதான் நான் அந்த கிரேக்க மொழி பதம் சொல்லுவேன், காட்டா பொரானியோன்ற பதம். ஏன்னா அது எண்ணத்துல, உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய எண்ணங்கள்ல. ஏன்னா நீங்க மற்றவங்களை எப்படி நடத்துவீங்கன்னா, உங்க எண்ணத்துல எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க மற்றவங்களை நடத்துவீங்க. அப்ப முதல்ல உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணங்கள்ல மாறுதல் வரணும். எங்க சபையில, கர்த்தருடைய சபையில எல்லாரும் சமம். there is no partiality, there is no favorite. யாரும் வந்து இது வந்து ரொம்ப இவங்க வந்து செல்ல பிள்ளை, இவங்க வந்து இந்த மாதிரி பிள்ளை, அப்படி எந்த பிள்ளையும் கிடையாது. எல்லாரும் கர்த்தருக்கு சமம். அதுல வந்து நம்ம வந்து யாரையும் எக்காரணத்தை கொண்டும் அற்பமாக எண்ணவே கூடாது. நீங்க இதுல பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி இதை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மேய்ப்பனுடைய தன்மையை கொண்டு வர முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது இந்த அன்பு வந்து ஒரு தனிப்பட்ட அன்பு, இண்டிவிஜுவல் லவ். ஒவ்வொரு ஆடு மேலையும் மேய்ப்பன் எப்படி தெரிஞ்சு கொள்றானோ அதே மாதிரி தேவன் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் கரிசனையாகவும் அன்பாகவும் இருக்கிறார். ஒவ்வொருத்தர் மேலையும் கூட்டமா எல்லாரையும் நேசிக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரையும். அப்ப நீங்க எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும், நம்மளும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட மக்கள். ஒரு தனிப்பட்ட மக்களை நம்ம எப்படி நம்ம வந்து ஒருத்தர் நம்ம இது பண்ண முடியும், எப்படி அவங்க மேல அன்பு செலுத்தக்கூடிய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இரண்டாவது, இந்த அன்பு வந்து பொறுமை உள்ளது. ஆட்டை பார்த்து 2 தடவை நீ தொலைஞ்சு போயிட்டா, 3ஆவது தடவை தொலைஞ்சா ஓத உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படி அமைப்பன்னு சொல்லுவாரு. இந்த பாரு 2 தடவை தொலைஞ்ச மாட்டியா, இந்த 3ஆவது தடவை இதுதான் கடைசி தடவை, நீ தொலைஞ்சு போன உன்னை விட்டுட்டு போயிடுவேன் போவாரு? போக மாட்டாரு. பொறுமை. ஒரு சிலர் வந்து நம்ம விடுறோம், தப்பு பண்றாங்க, நீங்க பண்றீங்க, மறுபடியும் அந்த பொறுமை காத்தக்கூடியதான், அந்த பொறுமையோடு உள்ளதா. மூன்றாவது சீக்கிங், அவங்கள தேடி நம்ம அவங்களுக்கு பராமரிப்பு கொடுக்கிறது. இப்ப தொலைந்து போனவங்க இல்ல நம்ம ஒருவேளை உங்கனாலேயோ இல்ல மற்றவர்களாலேயோ குற்றப்பட்டு காயப்பட்டு நம்ம ஐக்கியத்தை விட்டு போனவங்களை தேடக்கூடிய மக்களா நீங்க இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. சபைக்கு வரலன்னா அவ்வளவுதான், நீ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது இல்லை. அவங்கள தேடி எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, நாங்க என்ன பண்ண முடியும்,
ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி ஒரு மக்களை எடுத்து கட்டக்கூடிய மக்களா. நாலாவதா சந்தோஷம். அப்படி ஒருத்தரை கொண்டு வரும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருதா? உங்களுக்கு சந்தோஷம் வருதா? ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா கர்த்தருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்? ஒரு தொலைந்து போனவங்க கிடைச்ச உடனே கர்த்தருக்கு சந்தோஷம் கொடுக்கும். அப்ப நம்ம அந்த கர்த்தருடைய இருதயத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம அந்த தொலைந்து போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 14வது வசனத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவதுங்கிற பதம் இந்த அப்பலோமி என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம். இந்த அப்பலோமிங்கிற பதம் அழிஞ்சு ஒண்ணுமில்லாம போறது அப்படிங்கிற காட்டிலும் 1 கொரிந்தியர் 8:11, ரோமர் 14வது அதிகாரம் 15வது வசனம் இந்த இடத்துல எல்லாம் உபயோகப்படுத்திருக்கு. அதாவது அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் அவங்க ஆவிக்குரிய முறையில எந்த நிலைக்கு செல்லணுமோ அதை செல்ல முடியாதபடி இல்ல அவங்க ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் என்று சொல்லக்கூடியதா அவங்க முன்னேற முடியாதபடி அது ஒரு தடையாக போயிடக்கூடாது. எப்படி நம்ம என்ன அப்படி நம்ம ஒரு அற்பமா எண்ணி அவங்களுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அவங்க கர்த்தர் ஆவிக்குரிய முறையில் அவங்க என்ன செய்யணும்னு வைத்திருக்கிறாரோ அதை செய்ய முடியாதபடி நம்ம அவர்களுக்கு ஒரு தடையாக போயிடக்கூடாது. ரொம்ப ஈஸியா நம்மளால ஒரு தடையா போயிட முடியும். ஒருத்தர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதா நீங்க பாத்தீங்கன்னா, ஆனா என்ன நம்ம கரிசனை காட்டக்கூடிய மக்களாக நம்ம ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்க பாடுல இருக்காங்க, ஒரு கட்டுல இருக்காங்க, ஒரு பாவத்துல இருக்கிறாங்க, அவங்கள வெறுத்து ஒதுக்குறதுக்கு வேற காரியம். ஆனா அவங்கள நம்ம எடுத்து கொண்டு பராமரிச்சு அவங்க கட்டுகளுக்கு கட்டை நீக்கி அவங்களுக்கு மருந்து போட்டு அவங்கள குணப்படுத்தி கர்த்தருக்குள்ள கொண்டு வரும்போதுதான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அது கர்த்தருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்க முடியும்? நீங்க யாரை தேடி போக முடியும்? நீங்க யாருக்கு ஒரு பொறுமையோட அன்பு காட்ட முடியும்? யாரை நீங்க கர்த்தருடைய அன்பை காட்டி அவங்கள கொண்டு கர்த்தர்கிட்ட சேர்க்க முடியும்? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ஒரு படகுல போயிட்டு இருக்கும்போது ஒரு டால்பின் அந்த படகை பார்த்த உடனே படகு பக்கத்துல வருது, ரொம்ப க்ளோஸ் ஆனோடனே படகுல இருக்க பயப்படுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பாக்குறாங்க அந்த டால்பினோட வாயில ஒரு பெரிய ஆமை இருக்கு, பெரிய ஆமை வாயில வச்சிருக்கு. இந்த படகு கிட்ட வந்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருது இந்த இது திமிங்கலம் இதை என்னமோ சொல்ல வருதுன்னு சொல்லி இவங்க படகை நிறுத்தின உடனே அந்த படகுக்கு அந்த சைட்ல கொண்டு அந்த ஆமையை அந்த திமிங்கலம் போடுது. போட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஆமையை எடுக்கிறாங்க. ஆமை கழுத்துல ஒரு பெரிய வலை மாட்டி அப்படி சிக்கி அது இது பண்ண முடியாம ரொம்ப தவிக்குது. இவங்க அதை தொடவே முடியல. அப்புறம் கடைசியில் ஆமையை திருப்பி போட்டு அவங்க அந்த கயரை வெட்டுறாங்க. அவ்வளோ வலை அதை சுத்தி அது பூரா அவ்வளோ ரத்தம். அதை பூரா எடுத்து அவங்க வலையெல்லாம் எடுத்து அவங்க அதெல்லாம் போட்டு அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் போட்ட உடனே அந்த ஆமை விடல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது மருத்துவம் பார்த்து அதை விட்ட உடனே அந்த ஆமைக்கு அப்படி ஒரு சந்தோஷமா அது போகுது. ஆனா அதுல ஹைலைட் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த திமிங்கலம் நன்றி சொல்லும் விதமாக தண்ணி அடிச்சுட்டு போகுது அவங்க பக்கத்துல. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய படைப்புல 5 அறிவுள்ள ஒரு மிருகத்துக்கு இதை செய்யணும்னு இருக்கு. 6 அறிவுள்ள நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஐக்கியத்தில் உள்ள மக்களுக்கும் நம்ம ஐக்கியத்தை விட்டு போன மக்களையும் நம்ம அற்பமா பார்க்கிறோமா? நீங்க ஒரு நிமிஷம் உங்களை சுய சோதனை பண்ணுங்க. நீங்க இன்றைக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, யாரையாவது அற்பமா எண்ணி உட்கார்ந்துருக்கீங்களா? ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு தோணலாம், இவரை காட்டிலும் நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், இல்லை யாராவது பாட்டு பாடுறவங்களை பார்த்து இவரை விட நான் நல்லா பாட்டு பாடுவேன், இவர் என்ன மியூசிக் போடுறது, இதை விட நான் நல்லா மியூசிக் போடுவேன், இவங்க என்ன சொல்றது, இவங்களை விட நான் நல்லா செய்வேன், இல்லை சமையலில் நான் இவங்களை விட நல்லா சமைப்பேன், நான் இவங்களை விட நல்லா டீ போடுவேன், இவங்களை விட நான் நல்லா பண்ணுவேன். யாரையாவது அற்பமா எண்ணக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா? முதல்ல உங்களுக்குள்ள அந்த மாறுதல் வரணும். ஆண்டவரை எக்காரணத்தை கொண்டும் நான் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க யாரையும் அற்பமா எண்றதில்லை. ஒவ்வொருத்தரையும் தனித்தன்மையா படைச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்கீங்க.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பிடித்து கொண்டு இருக்கிறீங்க. அதை நிறைவேற்றக்கூடியதா நான் யாரையும் அற்பமாக எண்ணாதபடி எல்லாரையும் ஒரு கிறிஸ்துவை போல பார்த்து ஒரு கிறிஸ்துவை போல வழி நடத்துவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் இந்த சபை நம்ம எல்லாரும் தேவனுக்கு பிரியமாக நடப்போம். நம்ம மற்றவர்களை தேவனுடைய ஐக்கியத்தில் கொண்டு வருவோம். அவங்க தேவனுக்குள்ளே வரும்போது தேவனுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். அப்போ சபை என்பது யாரையுமே ஒருத்தரை கூட பாகுபாடு இல்லாமல் நடத்துவது மாத்திரமில்லை, யாரையும் எக்காரணத்துலேயும் உங்களுடைய எண்ணங்களில் செயலில் இல்லை, தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய எண்ணங்கள்லேயே நீங்கள் யாரையும் அற்பமாக பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்குறீங்களா? அப்போ மனம் திருந்த வேண்டியது நீங்கள் தான். ஆண்டவரே, எனக்குள்ளே அப்படி யாரையாவது நான் அற்பமாக பார்க்கக்கூடிய தன்மை இருந்தால் நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் மனைவியவோ இல்லை உங்கள் கணவனையோ இல்லை உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் பெற்றோரையோ அற்பமாக எண்ணுனீங்கன்னா அது கர்த்தருடைய படைப்பு. அதை எப்படி பாதுகாத்து வழிநடத்தி கர்த்தருக்கு பிரியமாக செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம், அண்ணே என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, இல்லை என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை. அது யாராக இருந்தாலும் கர்த்தருக்கென்று நீங்கள் அவங்கள வழி நடத்துங்க. அற்பமாக எண்ணாமல் அவங்கள வழி நடத்தும் போது அவர்களும் உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். ஒரு நிமிஷம் நம்மளை சுய சோதனை பண்ணி எந்த பகுதியில் நம்ம அப்படி இருக்கிறோம், நம்ம சபையில் நம்ம அப்படி யாரையாவது அற்பமாக எண்ணுறோமா? நம்மளுடைய எண்ணங்களில் நம்மளுடைய செயல்களில் யாரையாவது அற்பமாக எண்ணுறோமா? அப்படி என்றதா இருந்தால் தயவு செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எல்லாரும் உடைய கரத்தின் கிரியைகள், அதனால நாங்கள் யாரையும் அப்படி குறைபாடாக நினைக்க விரும்பலை. ஒரு அற்பமா ஒரு ஒன்றுமில்லாதவங்களா நாங்கள் நினைக்காம இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் இதற்கு முன்னாடி நினைத்திருந்தா தயவா எங்களை மன்னியுங்க. யாரெல்லாம் தொலைந்து போனார்களோ அந்த தொலைந்து போனவர்களை தேடி உம்மிடத்துல கொண்டு வந்து கொடுத்து, ஆண்டவரே, உமக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடி ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் மறுரூபப்படட்டும். ஆண்டவரே, ரோமர் 12வது அதிகாரத்தில் சொல்லுவது போல உம்முடைய வார்த்தையினாலே எங்களுடைய எண்ணங்கள் ரெனியூ ஆஃப் மைண்ட். ஆமா ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்பட்டு உமக்கு உகந்த பலியாய் உமக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்கிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களையும் எங்கள் சபையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, பக்தன் பாடினது போல அற்பமான வாழ்வு அற்புதமாய் வார என்னையும் தந்தேன் என்று சொன்னபடி ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, ஒரு புது கிருபையோடு எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் உமக்கென்று வாழ எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம், வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும். அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.